சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 6, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்வை நெருங்கிய காலகட்டத்தில் நாம இருப்பதனால சோ தினமும் ஒரு திருக்குறள் அப்படின்றத பார்த்துட்டு தான் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் டெய்லி பார்த்து வந்துட்டு இருக்கோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நாம என்ன திருக்குறள் படிக்கிறோம் அப்படின்னா, காமம் வெகுளி மயக்கம் இவ் மூன்றன் நாம கெடக்கடும் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங்? காமம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம், வெகுளி அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம், மயக்கம் அப்படின்ற வார்த்தை இங்க என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா அறியாமை அப்படின்றது அர்த்தம். இந்த மூன்று விஷயங்கள், அதாவது ஆசை, கோபம், அறியாமை, இந்த மூன்றையும் நம் உள்ளத்தில் இருந்து நீக்கிவிட்டோம் என்றால் இந்த பிறவியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நம்மை வந்து சேராது அப்படின்னு திருக்குறள் ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? சோ இதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ இந்த குறளை ஏன் இன்னைக்கு நாம படிச்சிருக்கோம் அப்படின்றத இந்த கிளாஸோடைய கடைசி ஸ்லைட்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ அதற்கு முன்பாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கான முதல் கேள்வி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள எந்த துறைமுகத்துக்கு தற்பொழுது சர்வதேச பாதுகாப்பு தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி, விழிஞ்சம் துறைமுகம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? தூத்துக்குடி துறைமுகத்திற்கு என்ன சிறப்பு? சமீபத்திய காலங்களில் மத்திய அரசு அறிவிச்சாங்க, இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் கூடிய விரைவில் விளங்க போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அது போக விசாகப்பட்டின துறைமுகத்துல சமீபத்திய காலங்களில் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்றது நடந்தது. அந்த பயிற்சியோடைய பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னா மிலன் 2024 அப்படின்றது பார்த்தோம். சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சென்னை துறைமுகம் சார்ந்து நம்ம என்ன படிச்சோம்? சமீபத்திய காலங்களில் ஒரே நாள்ல 3,40,000க்கும் மேற்பட்ட டன்களை சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்த துறைமுகம் தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகம் அப்படின்றது படிச்சிருந்தோம். கண்டெய்னர்களை சிறப்பாக கையாளக்கூடிய துறைமுகத்தில் இந்தியாவிலே 2வது துறைமுகம்னா சென்னை துறைமுகத்தை சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய விழுஞ்சம் துறைமுகம் வந்து சர்வதேச பாதுகாப்பு தரச்சான்று பெற்றிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி, இது சார்ந்து வேறு என்ன தகவல் இருக்குன்னு பார்க்கலாம். சோ விழுஞ்சம் துறைமுகத்துல முதல்ல கப்பல் சேவை அப்படின்றது எந்த ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2023 கடந்த ஆண்டிலிருந்து அப்படின்றது தெரியணும். சோ இந்த விழுஞ்சம் துறைமுகம் கேரள மாநிலத்துல இருக்கு அப்படின்றது கூடுதலா தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ அந்த விழுஞ்சம் துறைமுகத்திற்கு என்ன வகையான சான்று கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக பாதுகாப்பு சான்று, இன்டர்நேஷனல் ஷிப் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி சர்டிபிகேட் தான் கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த சான்றிதழை கொடுத்தது யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், ஐநாவுடைய சர்வதேச கடல்சார் ஆணையம் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ சான்றிற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒன்று என்ன அப்படின்னா, இந்த துறைமுகத்திற்கு வரக்கூடிய சர்வதேச கப்பல்களுக்கு கண்டிப்பாக இந்த ISPS சான்றிதழ் வேணும், கட்டாயம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படின்னா, கடல்சார் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த 2 வகையான முக்கியத்துவத்திற்கு தான் ISPS சான்றிதழ் ஒரு துறைமுகத்துக்கு கொடுக்கறாங்க. சோ இந்த அறிவிப்பை வெளியிட்டது மத்திய துறைமுக கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் தான் விழுஞ்சம் துறைமுகத்துக்கு ISPS சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ துறைமுக கட்டமைப்பு எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு பொருந்தியதாக இருக்கு அப்படின்னா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு துறையும் தனியார் துறையும் இணைந்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்காங்க விழுஞ்சம் துறைமுகத்துல அப்படின்னு தெரியணும். சோ கிட்டத்தட்ட 7,700 கோடி மதிப்பு கொண்ட ஒரு துறைமுகமாக பார்க்கப்படுது. சோ அதுல தனியார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதானி குழுமம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அது போக ISPS சான்று இருக்குல்ல, இந்த ISPS சான்று எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதற்கு காரணமான நிகழ்வு என்ன அப்படின்னா 2001
செப்டம்பர் 11 ட்வின் டவர் அட்டாக் அப்படின்றது நடந்திருக்கும். அமெரிக்காவில் அல்-கொய்தா அமைப்பு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்திருப்பாங்கல்ல. சோ அப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்திருக்கு. சோ இனிமேல் கடல்சார் கண்காணிப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ISPS சான்றிதழ் அதிலிருந்து வழங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அது போக நோக்கம் கடல்சார் போக்குவரத்தில் உள்ள குறைபாடுகளை குறைப்பது தான் இந்த ISPS சான்றிதழுடைய நோக்கமாக இருக்கு. சோ ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு ISPS சான்றிதழ் அப்படின்றது நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க அப்படின்னா, மும்பை அட்டாக் அப்படின்றது நடந்திருக்கும், ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கப்புறம் இந்திய அரசு என்ன அமைப்பை உருவாக்குனாங்க தெரிஞ்சிருந்தா மறக்காம சொல்லுங்க. 2008 ஒரு அமைப்பு உருவாக்கி இருப்பாங்க. அந்த அமைப்போட பெயரை மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நாம விழுஞ்சம் துறைமுகம் சார்ந்து ISPS சான்றிதழ் சார்ந்தும் படிச்சிருக்கோம். சரி, இப்போ நாம விழுஞ்சம் சார்ந்து இன்னொரு விஷயத்தை நம்ம புக் கண்டென்ட்டை தொடர்புபடுத்தி படிக்க போறோம். என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஓத மற்றும் அலை சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கடல் அலை வேற, கடல் ஓதம் வேற. கடல் ஓதத்திற்கும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசைக்கும் தொடர்பு இருக்கு. சோ சந்திரனின் ஈர்ப்பு விசையை பொறுத்து கடலுடைய உயரம் அப்படின்றதும் தாழ்வு மட்டம் அப்படின்றதும் மாறும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, டைடல் போர்ட் இந்தியாவில் காண்ட்லா போர்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து தண்ணி நிறைய இருக்கும் பொழுது கப்பல் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கரைக்கு வந்துடும். ஸோ ஓதம் அப்படின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஹை டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹை டைட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி நிறைய கரையோரமாக வந்து நிற்கும். ஆனால் இந்த லோ டைடு வந்தோடனே என்ன ஆகிடும் அப்படின்னா வந்த தண்ணிலாம் மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடும். அப்போ வந்து கப்பல் வந்து தரையில் நிற்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஹை டைடு வந்தோடனே தண்ணி வந்துடும், மறுபடியும் கப்பல் வந்து என்ன ஆகிடும், போயிடும். ஸோ காண்ட்லா போர்ட் வந்து அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஓதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதுக்காக நான் சொன்னேன். ஸோ கடல் ஓதங்களையும் கடல் அலைகளையும் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள்ல மின்சாரம் தயாரிப்பதுல காம்பே வளைகுடா ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் செகண்ட் பெஸ்டா இருக்கிறது கட்ச் வளைகுடா அப்படின்றது இருக்கு, 1000 மெகாவாட் தயாரிச்சுட்டு இருக்கோம். தேர்ட் பெஸ்டா இருக்கிறது சுந்தரவன பகுதி 100 மெகாவாட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது போக கடல் அலைய வச்சு மின்சாரம் அப்படின்றது தென்னிந்தியாவில் விழுஞ்சம் அப்படின்ற இடம். ஓகேங்களா? விழுஞ்சம் துறைமுகம் பார்த்தோம்ல. சோ அந்த இடம் திருவனந்தபுரத்து பக்கத்துல இருக்கு. சோ அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது தான் பார்த்திருக்கோம். சோ அலைசக்தி ஆலை விழுஞ்சத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல அந்தமான் நிக்கோபார்லயும் உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப என்ன படிச்சிருக்கோம், விழுஞ்சம் துறைமுகத்திற்கு ISPS சான்றிதழ் கிடைச்சிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சோம். அது போக விழுஞ்சம் துறைமுகத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்கு, அலைசக்தி மூலமாக மின் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन துறைமுகம் சார்ந்தே தான் பார்க்கறோம். சோ ஒரு மேப் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த துறைமுகம் எங்கெங்க இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லிருக்காங்க. 1ஆம் நம்பர் இருக்க இடத்துல மங்களூர் துறைமுகம் இருக்கு, 2ஆம் நம்பர் இருக்க இடத்துல கொச்சின் துறைமுகம் இருக்கு, 3ஆம் நம்பர் இருக்க இடத்துல சென்னை துறைமுகம் இருக்கு, 4ஆம் நம்பர் இருக்க இடத்துல ஹால்தியா துறைமுகம், பாராதீப் துறைமுகம் அப்படின்றது இருக்குன்னு தெரியணும். ஓகேங்களா? சோ ஒடிசால இருக்கு பாராதீப் துறைமுகம். சோ இதெல்லாம் நாம கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா அடிச்சு முடியும். சோ பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு क्वेश्चन. ஓகேங்களா? சோ நாம இப்போ எப்படி படிச்சிருக்கோம், துறைமுகம் சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் துறைமுகத்திற்கு அதுவும் பர்டிகுலரா எந்த துறைமுகம் படிச்சோமோ அந்த துறைமுகத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்றது சார்ந்து புக் கண்டென்ட், அது போக துறைமுகம் சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் 10 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். சோ நம்மளுடைய சேவை தொடர்ந்து உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஆன்லைன் மீடியா டீம் அதற்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சோ நீங்க பண்ணக்கூடிய ஒரே வேலை லைக் பண்றதும் ஷேர் பண்றதும் தான். சோ எனக்காக நீங்க அந்த விஷயத்தை பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இரண்டாவது கேள்விக்கு நான் போறேன். இரண்டாவது கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, வெப்பநிலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும் என்று RBI மாற்றாத வட்டி விகிதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்பொழுது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லா ஏரியாலையுமே டெம்பரேச்சர் அப்படின்றது ஹைக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெம்பரேச்சர் ஹைக் ஆகுறதுனால விவசாய பொருட்கள் உற்பத்தி கம்மியாகும், பர்டிகுலரா உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி கம்மியாகும். ஆனால் உணவுப் பொருட்களுடைய தேவை என்னைக்குமே கம்மியாகாது. ஸோ உற்பத்தி கம்மியாகி தேவை அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், விலை உயர்வு கூடும். ஸோ இந்த விலை உயர்வை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசர்வ் பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெப்போ விகிதத்துல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரெப்போ விகிதம்னா என்னப்பா அது நமக்கு தெரியணும்ல. சோ அதெல்லாம் நான் சொல்றேன். சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதை சொல்றதுக்கு தான் வச்சிருக்கப்பட்டது. சோ இங்க பாருங்க, CRR அப்படின்னு சொல்றாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பண இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒருவர் வந்து பேங்க் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, நான் பேங்க் தொடங்க போறேன் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் கிட்ட சொல்றாருன்னா ரிசர்வ் பேங்க் தானே வந்து அவங்க வந்து உத்தரவு கொடுக்கணும். சோ அப்ப ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா
உன்கிட்ட இருக்க அமௌண்ட்ல 4.5% என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 கோடி வச்சிருக்கியா, அதுல 4.5% ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுத்துடணும், அப்பதான் உன்னை பேங்க் ஸ்டார்ட் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4.5% தான் என்னது அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எதற்கு ரிசர்வ் பேங்க் கேட்கறாங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேங்க் திவாலாகிற கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா இந்த பேங்க்ல நம்பி நிறைய பேர் டெபாசிட் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்குலாம் மினிமம் அமௌண்ட்டாவது கொடுக்கணும்ல, சோ அதுக்கு தான் ரிசர்வ் பேங்க் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கி வச்சுப்பாங்க. அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் SLR அப்படின்னா என்ன? ஸ்டாச்சுரிட்டி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன அப்படின்னா சட்டப்பூர்வ நீர்ம விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? அடுத்த கண்டிஷன் RBI சொல்றாங்க. சரி, பேங்க் ஆரம்பிக்க போற 4.5% எங்க கிட்ட கொடுத்துட்ட 100 கோடியில மிச்சம் இருக்கும்ல, அதுல 18% நீ என்ன பண்ணணும்னா எப்பயுமே உன்கிட்ட இருக்கணும். அது பணமா வச்சிருக்கலாம், தங்க நகைகளா வச்சிருக்கலாம், பத்திரங்களா வச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி நீ எப்பயுமே வந்து அசெட்டா கூட என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 18% சொத்து மதிப்பு உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது உங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்றது எப்படி வந்து அவங்க மிஸ்மேனேஜ் பண்ணாம அவங்க அப்போ சூப்பர்வைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சோ 18% என்ன பண்ணிக்கணும், ஒதுக்கி வச்சுக்கணும். சோ அதுதான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அவசர காலகட்டத்தில் ஒரு லிக்விட் தேவை அப்படின்னா அவங்க வச்சிருப்பாங்க, தங்க நகைகள் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, பணங்கள் வச்சிருப்பாங்க. சோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதற்காக அது இருக்கு. ரெப்போ விகிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வங்கிகளின் வங்கி அப்படின்னு யாரை சொல்றோம்? ரிசர்வ் பேங்க் சொல்றோம். சோ இப்போ எல்லா வங்கிகளையும் கண்காணிக்கக்கூடியது அவங்க தானே. சோ சில வணிக வங்கிகளுக்கு பணம் திடீர்னு தேவைப்பட்டுரும், அப்ப என்ன பண்ணுவாங்க? ரிசர்வ் பேங்க் அணுகுவாங்க. ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க? குறுகிய கால கடனா கொடுப்பாங்க. கடன் சும்மா கொடுப்பாங்களா? கடனுக்கு அவங்க என்ன பண்ணணும்? வட்டி கட்டணும்ல. சோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெப்போ விகிதம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அப்போ ஒரு குறுகிய கால கடனா ரிசர்வ் பேங்க் வந்து வணிக வங்கிக்கு கொடுக்குறாங்க, வணிக வங்கி திருப்பி என்ன கொடுக்குறாங்க? வட்டி கொடுக்குறாங்க. அந்த வட்டி தான் என்னது? ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெப்போ விகிதம் தற்பொழுது எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, அடுத்து மீள் ரெப்போ விகிதம்னா என்ன? ரிசர்வ் பேங்க் சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூகத்தில் வந்து பணப்புழக்கத்தை குறைப்பதற்காக வணிக வங்கிகள் கிட்ட கடன் கேட்பாங்க. கடனை எப்படி கேட்பாங்க? அரசின் பத்திரங்களை வெளியிடுறோம், யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு பத்திரங்களை வெளியிடுறாங்கன்னா வணிக வங்கிகள்லாம் நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வாங்குவாங்க. சோ அப்படி வாங்கும் பொழுது அது வந்து சேஃப்டி, அரசின் பத்திரங்களை வாங்குறதுனால. சோ அதனால அதை வாங்குறதுனால வணிக வங்கிகள் கிட்ட இருக்க பணத்தெல்லாம் ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அவங்களுக்கு நம்பி வரக்கூடிய கஸ்டமருக்கு லோன் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா பணத்தையும் தான் ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல. சோ அவங்கள்ட்ட பத்திரமா தான் இருக்கும். சோ அப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது, லோன் கொடுக்க முடியாது, மக்கள் கிட்ட பணப்புழக்கம் கம்மியாகிடும். லோன் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது தள்ளி போகும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது தள்ளி போனா என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சா என்ன ஆகும்? மக்களின் தேவைகளும் குறையும். அப்போ மணி சர்க்குலேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிடுமா? சோ இது ரிசர்வ் பேங்க் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். மீள் ரெப்போ விகிதம். சரிப்பா, அவங்க அரசு பத்திரங்களை வாங்குறாங்க அவங்க சொந்த காசை போட்டு. சோ அவங்களுக்கு அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. அப்ப எவ்வளவு கொடுப்பாங்க? அரௌண்ட் 3.35% அரௌண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. ஆனா ரொம்ப சேஃப்டியான ஒரு இது இல்ல, ரிசர்வ் பேங்க் கிட்டே நம்ம பணத்தை கொடுத்துட்டு மினிமம் அளவுக்கு வட்டி வாங்குறது. சோ அதுதான் மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெப்போ விகிதத்திற்கு ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ இந்த ரெப்போ விகிதத்துல மாற்றம் இல்ல. ஏன்னா சமீபத்திய காலங்கள் அப்புறம் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல உணவுப் பொருட்களுடைய விலை கூட போகுது. சோ ரெப்போ விகிதத்தை நாங்க கூட்டணும் அப்படின்னா வணிக வங்கி என்ன பண்ணிடுவாங்க? லோன் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தையும் கூட்டிடுவாங்க. மக்கள் அப்ப என்ன பண்ண மாட்டாங்க? லோன் வாங்க மாட்டாங்க. சோ அவங்க கிட்ட பணப்புழக்கம் இல்லாம போயிடும். ஏற்கனவே இங்க வந்து உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னா பிரச்சனை ஆயிடும். சோ அப்போ அவங்ககிட்ட மணி சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கணும். உணவுப் பொருட்களுடைய விலை ஏறினா கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. சோ அதனால நாங்க ரெப்போ விகிதத்தை குறைக்க அது என்ன பண்ணல, கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம புரிஞ்சுதா புரியலைன்றதை மட்டும் சொல்லிருங்க. சரி, இப்போ நாம இந்த RBI எடுத்த மெஷர் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பணவியல் கொள்கை சார்ந்து தான் நம்ம படிச்சிருக்கோம். அதுல CRR, SLR, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் பார்த்திருக்கோம். இன்னும் பேங்க் ரேட் இந்த மாதிரி விஷயம் இருக்கு. பேங்க் ரேட் அப்படின்றது சின்ன விஷயம் தான். எப்படி ரெப்போ ரேட் அப்படின்றது குறுகிய கால கடனா கொடுக்குறாங்களோ அது மாதிரி நீண்ட கால கடனாக வணிக வங்கிக்கு ரிசர்வ் பேங்க் கொடுப்பாங்க. அதுதான் பேங்க் ரேட் அப்படின்வாங்க. சோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ நடைபெற்ற விஷயம் அப்படின்னா தொடர்ந்து 7வது முறையாக ரெப்போ விகிதத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு RBI அறிவிச்சிருக்காங்க. சோ தற்போது ரெப்போ விகிதம் 6.5% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நிதி கொள்கை கூட்டம் மும்பையில் நடந்திருக்கும்.
ஆர்பிஐ ஆளுநர் இருக்காங்களா அவங்களுடைய தலைமையில தான் நடந்திருக்கும். ஸோ அதற்கப்புறம் ஆர்பிஐ ஆளுநர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ரெப்போ விகிதத்தில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான நேர்மறையான பாதிப்புகள், அதாவது நன்மைகள் சொல்லலாம். ஓகேங்களா, வீட்டு கடன் வாங்கினவங்க, வாகன கடன் வாங்கினவங்களுக்கு வட்டி அப்படின்றது உயராது. சப்போஸ் இப்போ ரெப்போ விகிதத்தை அதிகப்படுத்தி இருந்தாங்கன்னா வணிக வங்கி யாரெல்லாம் வந்து லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்டே வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துவாங்க. ஸோ இப்போ ரெப்போ விகிதத்தில் மாற்றம் இல்லை அப்படின்றதுனால வட்டி உயராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போக எதிர்மறையான ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வட்டி உயராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு. சோ பணவீக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பணவீக்கம்னா என்ன? persistent and consistent increasing of the price level is called an inflation அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தொடர்ந்து ஒரு பொருளுடைய விலை உயர்ந்து கொண்டே போனா அதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 2023 பொறுத்த வரைக்கும் சராசரியாக 5.4% பணவீக்கம் இருந்தது. 2024 4.5 குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தற்பொழுது பணவீக்கத்தப்போ ரெப்போ ரேட்டை கூட்டணுமா குறைக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல, சோ அதை கிளாரிஃபை பண்ணும் விதமாக புக் கண்டென்ட் பார்த்துடலாம். இங்க ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. ரெப்போ விகிதம்னா குறுகிய கால கடன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வணிக வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் பொழுது பத்திரங்களை ஈடாக வைத்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவாங்க. சோ பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ விகிதத்தை ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? அதிகரிப்பாங்க. சோ பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா ஆர்பிஐ ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அவங்க அதிகரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வணிக வங்கிகளும் அவங்க கொடுக்கக்கூடிய கடனுடைய வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துவாங்க. அப்ப யாரும் கடன் வாங்க வரமாட்டாங்க. சோ அப்ப மக்களிடையே பணப்புழக்கம் கம்மியாகிடும். அப்ப தேவையும் குறைஞ்சிரும். சோ அப்ப என்ன ஆகிடும்? பணவீக்கம் அப்படின்றது மந்த நிலைக்கு வந்துடும். சோ அது போக பண வாட்ட நிலையில என்ன பண்ணுவாங்க? ரெப்போ விகிதத்தை குறைப்பாங்க. ரெப்போ விகிதத்தை குறைச்சாங்கன்னா வணிக வங்கி லோனுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. அப்ப வட்டி குறைவா இருந்துச்சுன்னா மக்கள் நிறைய பேர் லோன் வாங்க வருவாங்க. லோன் வாங்கினாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கூடும், தேவைகள் கூடும், பொருட்களை அதிகமா வாங்குவாங்க. அப்ப பண வாட்டத்துல இருந்து பணவீக்கத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். சோ இதுதாங்க ஆர்பிஐ பண்ணக்கூடிய வேலை. சோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம், ரிசர்வ் பேங்க் சார்ந்து. ஓகேங்களா, சோ கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல ரிசர்வ் பேங்க் பத்தி தவறா இருப்பது எது, சரியா இருப்பது எது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, சோ இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் அப்படின்னு சொன்னாங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியணும். சோ இந்திய ரிசர்வ் வங்கி 1934 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்பட்டது, இல்ல 1935 ஆண்டு ஏப்ரல் 1ல துவங்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன், கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்றது கரெக்ட். சோ அது தவறு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. சோ அப்போ 1 மற்றும் 4 சரியாக இருக்கு, 2 மற்றும் 3 ஏன் தவறு அப்படின்றது நான் சொன்னேன். சரி, அடுத்து நாம மூன்றாவது கேள்வியை பார்க்கலாம். H5N1 என்னும் வைரஸ் தொற்றால் அண்டார்டிக் பகுதியில் உயிரிழந்துள்ள உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை டால்பின்கள் அப்படின்றது தவறு. ஓகேங்களா, சோ நான் மிஸ்மேட்ச் பண்ணிட்டேன். பென்குயின்கள் அப்படின்றது சரி. ஓகேங்களா, சோ அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? சீல்கள் அப்படின்னா என்னது? சீல்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது என்ன அப்படின்னா யானை வடிவிலான கடற்பசுக்களை தான் சீல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீல்கள் வந்து அர்ஜென்டினா பகுதியில் H5N1 வைரஸ் தொற்றால் இறந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ டால்பின்கள் அப்படின்றது எதற்காக வைக்கப்பட்டதுன்னா சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சோம், உத்தரப்பிரதேசம் வந்து நீர்வாழ் மாநில உயிரியாக டால்பினை நதியில வாழக்கூடிய டால்பினை அறிவிச்சாங்க. அது போக அந்த நதி தூய்மை இல்லாமல் இருப்பதனால், கங்கை நதி தூய்மை கம்மியாக இருப்பதனால் அங்க வாழக்கூடிய டால்பின்ஸோட இறப்புகள் நேரிடுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சோ அதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். சோ இந்த கேள்விக்கான சரியான விடை H5N1 என்னும் வைரஸ் தொற்றால் அண்டார்டிக் பகுதியில் உயிரிழந்துள்ள உயிரினம் பென்குயின்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ இப்போ நாம அர்ஜென்டினால சீல்கள் அப்படின்றது உயிரிழந்திருக்கு இந்த H5N1 மூலமாக, அண்டார்டிகால பென்குயின்கள் உயிரிழந்திருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். சீல்களை தான் கடற்பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த H5N1 என்னன்னு பார்க்கலாம். பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வைரஸ் தொற்று அப்படின்றது ஏவியன் இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா, சோ பாதிக்கப்பட்ட பகுதி அண்டார்டிகா, அர்ஜென்டினா, ஈவன் அமெரிக்கால ஒரு நபருக்கு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பசுவின் மூலமாக பரவிடுச்சு. சோ அதனாலதான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, கறவை பசுக்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவி இருக்கு. சோ அப்ப இது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸா தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா, விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் தான் ஜூனோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த H5N1 தொற்று அப்படிதான் பரவி இருக்கு. சோ மனிதர்களுக்கு பரவுனதுனால இப்ப நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவிட்டை விட ரொம்ப அபாயகரமானது, இது அதிகமாக மனிதர்களுக்கு பரவுவதற்கு முன்பாக யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அவரை தனிமைப்படுத்தி வைங்க அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ 2023 படி எவ்வளவு நாடுகளுக்கு இது வரைக்கும் H5N1 பரவி இருக்கு அப்படின்னா இப்போ இல்ல, இது வரைக்கும் டோட்டலா வரலாற்றின் ரீதியாக பார்க்கும்போது 80க்கும் மேற்பட்ட நாடுகள்
காடுகள்ல வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பாதிக்கும் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடை வளர்ப்பு அதிகமாக அடி வாங்கும் பறவை காய்ச்சல் வந்ததுன்னா. அதே மாதிரி கோழி பண்ணையில லட்சக்கணக்கான கோழிகள் இறந்து சாகும். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் முதலில் இந்தியாவில் தென்பட்டது அப்படின்னா 2006ல மகாராஷ்டிரால தான் முதல்ல இந்தியாவில் தென்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இப்போ WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பறவை காய்ச்சல் மூலமாக வரக்கூடிய இறப்பு விகிதம் அப்படின்னா 60% அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு அலர்ட் மெசேஜஸும் கொடுத்திருக்காங்க. சோ அண்டார்டிகால பெண் குயின்கள் இறந்திருக்கு, அர்ஜென்டினால கடற் பசுக்கள் இறந்திருக்கு, அப்புறம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கறவை மாடுகள் இறந்திருக்கு, அது போக மனிதர்களுக்கும் பரவி இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த H5N1 சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, பறவை இன்ஃபுளுன்சா வைரஸ் எனப்படும் H5N1 வைரஸ் 1996 உலக அளவுல முதல்ல 1996ல தெற்கு சீனா ஹாங்காங்ல தான் இந்த நோய் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்குச்சு. சோ தெற்கு சீனாலையும் ஹாங்காங்லையும் தோன்றி இருக்கு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2006. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் 1997ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தால் முதலாக மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா முதலில் இந்நோயின் வெளிப்பாடு 2003ஆம் ஆண்டு டிசம்பரில் அறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பறவை காய்ச்சல் எப்படி பரவுது, அப்ப பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு வைரஸான மூக்கு மற்றும் வாய் தொடுதல் மூலமாக பரவுகிறது. சோ என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா அதிக காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், தும்மல் இருக்கும், சுவாசித்தல்ல கடினத்தன்மை இருக்கும், பசி எடுக்காது. சோ இதெல்லாம் அறிகுறிகளாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. H5N1 அப்படின்னா பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. சோ H1N1 அப்படின்றது என்ன வகையான வைரஸ் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. சோ இது பத்தின விஷயம் என்ன தெரியுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ அண்டார்டிக் பகுதியில தானே இப்போ பெண் குயின்கள் பாதிப்பிற்கு H5N1 காரணமாக இருந்தது. சோ அந்த அண்டார்டிக் பகுதியை சார்ந்த இந்த கேள்வி. அண்டார்டிக் மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய நிறுவனம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவால இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 11 ஆகஸ்ட் 2023 நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தெரியும். சரிப்பா, 2023 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை ஏன் இப்ப படிச்சுட்டு இருக்கோம், காரணம் இருக்கு. சோ அதுக்கு முன்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. சோ ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்க அப்படின்னா 19 செப்டம்பர் 2023 அப்படின்றது நாரி சக்தி வந்தன் அதிநிய சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு எம்பி தேர்தலையும் எம்எல்ஏ தேர்தல் சார்ந்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சோ அந்த தினத்தை தான் பார்த்திருக்கோம். சோ 21 டிசம்பர் 2023 அப்படின்றது பாரதிய நியாய சங்கீதா என்று அழைக்கப்படக்கூடிய புது வடிவிலான இந்திய தண்டனை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் 21 செப்டம்பர் 2023 தெரியணும். 11 செப்டம்பர் 2019 அப்படின்றது குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள். ஓகேங்களா. சோ 11 மார்ச் 2024 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ இப்போ உங்கள்ட்ட என்ன கேள்வி அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்ததை நான் கேட்கல, நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. ஒரு முறை டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. என்ன அறிவுறுத்தல் அப்படின்னா பிறப்பு பதிவேட்டில் இனி பெற்றோரின் மதத்தை தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பர்த் சர்டிபிகேட்ல பெற்றோர் தாய் தந்தையரின் மதம் சார்ந்த குறிப்புகள் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த சட்டத்தின் வாயிலாக தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சட்டம் தான் நாடாளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 11 ஆகஸ்ட் 2023 நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தோம். சோ பிறப்பு மற்றும் இறப்பு திருத்த சட்டத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னா பிறப்பு மற்றும் இறப்பு தரவுகள் தேசிய அளவில் பராமரிக்கப்படணும். துணை ஆவணங்கள் பெற பிறப்பு சான்றிதழ் முதன்மை ஆவணமாக இருக்கணும். அதனால துணை ஆவணங்கள் அப்படின்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் லைசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து திருமண சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல அட்மிஷன்ஸ், இந்த மாதிரி துணை ஆவணங்களை நாம எது பெறணும்னாலும் பிறப்பு சான்றிதழ் முதன்மை ஆவணமாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சோ தேசிய அந்த தரவுதளத்தை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நபராக யாரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக்குனாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் வாயிலாக பதிவாளர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இவருக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. பிறப்பு பதிவேட்டில் உள்ள தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா சட்ட தகவல் அப்புறம் புள்ளி விவர தகவல், இந்த ரெண்டு தகவல் இருக்கு. சட்ட தகவல் அப்படின்னா பிறப்பு சான்றிதழ்ல பெற்றோருடைய ஆதார் எண், கைபேசி எண், முகவரி இதெல்லாம் வாங்கினோம்னா சட்டப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெற்றோரின் மதம் சார்ந்த குறிப்புகள் அப்படின்றது புள்ளி விவர தகவலுக்காக இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த விதியை
கூடிய விஷயம் யாரு, மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசு தான் இந்த விதியை அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ தற்பொழுது நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பிறப்பு பதிவேட்டில் பெற்றோரின் மதத்தை தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் எந்த சட்டத்தின் வாயிலாக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த சட்டம் 2023 ஆகஸ்ட் 11 நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? சாரி, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். சோ பிறப்பு விகிதம்னா என்ன, இறப்பு விகிதம்னா என்ன, ரெண்டுக்கு டெஃபினிஷன் தான் பார்க்கிறோம். சோ குழந்தைகள் பிறப்பு விகிதம் அப்படின்றது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது அப்படின்னு தெரியணும். சோ இறப்பு விகிதம்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பது அப்படின்னு தெரியணும். சோ 2011 சென்சஸ் படி இந்தியாவுல பிறப்பு விகிதம் அப்படின்றது 21.8 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இறப்பு விகிதம் அப்படின்றது 7.11 அப்படின்னு தெரியணும். சோ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த தரவு தளத்தை நீட்டா மெயின்டைன் பண்றதுனால தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? சரி, அப்போ அடுத்து நாம ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கொடுத்திருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறப்பு கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைத்துள்ளது. சோ குழந்தைகள் இறப்பு விகிதம் இந்தியாவில் குறைவுற்றதற்கு மருத்துவ வசதிகள் அதிகமாகிடுக்கா, சுதந்திரத்திலிருந்து கால்குலேட் பண்ணோம்னா ஆமா, அப்ப இருந்த மருத்துவ வசதிகளோடு இப்ப நவீன வசதிகள் அதிகமாகிடுச்சு, சிறப்பு கவனிப்பும் அதிகமாக இருக்கு. சோ அதனால குழந்தை இறப்பு விகிதம் கம்மியாகிடுச்சு இந்தியாவில். சோ கொடுக்கப்பட்ட ரெண்டு கூற்றும் சரியாக தான் இருக்கு. காரணம் கூற்று நல்லாவே விளக்குது. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள AI சுகாதார மேம்பாட்டு கருவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சாரா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? சோ டெவின் அப்படின்றது எதற்காக படிச்சோம்? சோ சமீபத்திய காலங்களில் படிச்சோம், உலகின் முதல் AI சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா டெவின் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? சோ ஹியூம் அப்படின்றது உலகின் முதல் AI உணர்ச்சி பேசக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஹாப்பினஸ்க்கு ஹாப்பினஸா இருக்கும், கிரை பண்ணனும்னா கிரை பண்ணும். சோ இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடியது ஹியூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ இது ஒரு AI கருவி தான். சோ அதுக்கப்புறம் ஐரிஸ் அப்படின்றது கேரளா அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவின் முதல் தொடக்கப்பள்ளி ஆசிரியாக AI ஆசிரியாக ஐரிஸ் வந்து அறிவிச்சாங்க. ஓகேங்களா? சோ அதை நாம ரிவைஸ் பண்ணியாச்சு. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய AI சுகாதார மேம்பாட்டு கருவி அறிமுகப்படுத்தினது உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ சாரா அப்படின்றதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா, ஸ்மார்ட் AI ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த அறிமுகத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களின் ஆரோக்கியத்திற்கான உரிமைகளை உணர்த்தக்கூடிய ஒரு கருவியாக இது பார்க்கப்படுது. சோ என்ன மாதிரி இந்த கருவி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் மனநலம் சார்ந்த தகவல்களை வழங்கும், புற்றுநோய், இதய நோய், மரணத்திற்கான காரணிகளை மக்களிடையே தெரியப்படுத்தும், போதைப் பொருட்கள் சார்ந்த தீங்கினை உணர்த்தும், 8 மொழிகளில் தகவல்களை அளிக்கக்கூடியது, 24 மணி நேரமும் செயல்படக்கூடியது, ஜெனரேட்டிவ் AI பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப ஜெனரேட்டிவ் AI அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு ப்ரீ டிஃபைன்டா இருக்கக்கூடிய ஒரு AI இது கிடையாது. இன்ஸ்டன்டாக அந்த நேரத்தில் கரெக்டா யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பல பணிகளை செய்யும் தன்மை உடையதாக இந்த AI பார்க்கப்படுது. சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, சாரா அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார மேம்பாட்டு கருவியை வந்து உலக சுகாதார நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது விஷயங்களா படிச்சிருக்கோம். சோ AI அப்படின்னா என்னது, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். சோ செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது மனிதனை போன்ற பண்புகளை ரோபோக்களில் கொண்டு வருவது அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க நம்ம ஸ்கூல் புக்ல. சோ முகம் அடையாளம் காண்பதற்கு பயன்படுத்துறோம், அப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு பதிலளித்தலுக்கு பயன்படுத்துறோம், சோ முடிவுகள் சில நேரங்களில் ஸ்மார்ட்டா எடுப்பதற்கு பயன்படுத்துறோம். அது போக இப்போ கூட்ட நெரிசல்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதை பகுப்பாய்வு செய்வதற்கு பயன்படுத்துறோம், மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்னொரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चन பாருங்க, சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரம் சிவே அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ 2023ல கேட்கப்பட்டதா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ராணுவம் எந்த திட்டத்தின் கீழ் ஆகாஷ் தீர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆகாஷ் தீப் திட்டம். ஓகேங்களா? இது தீர், இது தீப் அப்படின்றது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? சோ ஆகாஷ் தீப் திட்டத்தின் வாயிலாக ஆகாஷ் தீர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை இந்திய ராணுவம் தொடங்கியிருக்காங்க. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் அப்படின்றது இந்திய அரசு 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. COVID-19ல நிறைய தொழில்கள் நலிவுற்றதுனால அந்த தொழில்கள்லாம் மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிக் ஸ்டிமுலேட் பேக்கேஜிங் ஸ்கீமா தான் இதை அறிவிச்சாங்க. சோ சுயசார்பு இந்தியாவை நோக்கிய பயணத்திற்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. சோ திவ்யா
திவ்யாஸ்திரா திட்டம் சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம் அப்படின்னா அக்னி பிரைம் ஏவுகணை அப்படின்ற ஏவுகணை வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது DRDO மூலமாக. சோ எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னா திவ்யாஸ்திர திட்டத்தின் கீழே பண்ணாங்க அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? சோ அக்னிபாத் அப்படின்ற திட்டம் 2022ல கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தற்காலிகமாக இந்திய ராணுவத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. 4 வருஷம் தான் பணிபுரிவாங்க, 17 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் அக்னி வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம், அக்னிபாத் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆகாஷ்தீப் திட்டத்தின் வாயிலாக இந்திய ராணுவம் வந்து ஆகாஷ்தீர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை தொடங்கியிருக்காங்க. சரி, அந்த அமைப்பு என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய வான் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவாங்க. சோ போர் பகுதிகளில் வான்வெளியை கண்காணிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. சோ உருவாக்கிய நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. சோ முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வான் பாதுகாப்பு கட்டுப்பாடு மற்றும் அறிக்கையில் செயல்முறைகளை தானியங்கிப்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வான் பாதுகாப்பு சார்ந்து நிறைய விஷயங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே செக்யூரிட்டி சர்வீசஸ் டைட்டன் பண்ற விதமாக பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சவாலான தகவல் தொடர்பு சூழல்களில் கூட செயல்பாட்டு திறன்களை பராமரிப்பது. இப்போ சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது ஏற்படும். ஸோ அப்போ கூட என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் கேப் விழுந்துடக்கூடாது, கண்டினியூஸாக கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மட்டங்களிலும் உள்ள ரேடார் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை ஒன்றுபடுத்தி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆகாஷ்தீர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராணுவ அமைப்பு சார்ந்த ஒரு விஷயம் பார்க்கிறோம். என்ன அமைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அதாவது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அப்படின்றது 1998 ஜனவரி 1ல வந்து சென்னையில வந்து ஆல்ரெடி இருந்தது, அதோடைய பெயர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கும். சோ எங்கன்னா தமிழ்நாடு ரெஜிமெண்ட்ல வெல்லிங்டன்ல இருக்கும். ஓகேங்களா? சோ மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு ரெஜிமெண்ட், ராணுவ காலப்படைக்கு சிறந்து விளங்குனது. 1758 உருவாக்கி இருப்பாங்க. சோ ரெஜிமெண்ட் வந்து தமிழ்நாட்டின் உதகமண்டலம் வெல்லிங்டன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1962ல இந்தியாவுக்கு சீனாவுக்கு ஒரு போர் நடக்கும். இந்தியா செம்ம அடி வாங்கியிருப்பாங்க அந்த போர்ல. சோ அப்படி பார்க்கும்பொழுது ராணுவ அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்பட்டிருக்கும். சோ அதற்காக பூனா மற்றும் சென்னையில வந்து அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகளை உருவாக்கி இருப்பாங்க. அதுதான் 1998ல என்ன ஆகுது அப்படின்னா ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியாக மாறுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகளாவிய வணிக சூழல் தரவரிசை பட்டியலில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த பட்டியல்ல 2024க்கானதுல இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51வது இடம். அப்போ பிசினஸ் என்விரான்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு அழகா சொல்லலாம். சோ இந்த BER பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் இண்டெக்ஸ்ல இந்தியா 51வது இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எவ்வளவு வந்து எளிமையாக அந்த நாட்டுல வணிகம் தொடங்கப்படுது அப்படின்றதுக்கான ஒரு பட்டியல். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம 51வது இடம். மேற்கொண்டு ஆப்ஷன்ஸ்லாம் 111 அப்படின்றது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய பசி குறியீட்டுல நாம இந்தியா வந்து 2023ல 111வது இடம் வகிக்குது. சோ 85 அப்படின்றது ஹென்லி பாஸ்போர்ட் அறிக்கையில இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னா 85வது இடம். சோ 40 அப்படின்றது குளோபல் இனோவேட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தாக்க குறியீட்டுல உலகளாவிய புத்தாக்க குறியீட்டுல இந்தியாவின் இடம் 40 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ 51வது இடம் எதுல அப்படின்னா வணிக சூழல் தரவரிசை பட்டியல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டது யாரு அப்படின்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் வெளியிட்டிருக்காங்க. சோ நோக்கம் என்ன அப்படின்னா வணிகத்தை நடத்துவதற்கான சிறந்த இடங்களை தீர்மானிப்பது தான் இதோட நோக்கம். சோ கணக்கெடுப்பவை அப்படின்னு பார்த்தோம்னா 11 வகையான 91 முக்கிய குறியீடுகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் ரெடியாக்கப்பட்டிருக்கு. சோ மொத்த நாடுகள் இந்த தரவரிசை பட்டியலில் ஈடுபடுத்தப்பட்டது 82 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறப்பான நாடு அப்படின்னு பார்த்தோம்னா 16வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்தது சிங்கப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. பெற்ற புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 8.56 சொல்லிட்டாங்க. சோ 2வது இடத்துல டென்மார்க்கும் 3வது இடத்துல அமெரிக்காவும் இருக்கு. சோ இந்தியா 51வது இடம் பார்த்தோம். எவ்வளவு புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா 1.08 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்தியாவிற்கான சிறப்பு என்ன அப்படின்னா வலுவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக நம்ம திகழ்றோம், அதிக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வரோம். சோ இந்த இரண்டு தன்மையும் படைத்து மேம்பட்ட வணிக சூழல்ல நாம வந்து 3வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கத்தார் போன்ற நாடுகள் நமக்கு முன்னாடி இருக்காங்க. சோ நாம 3வது இடத்துல இருக்கோம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். 1991க்கு முந்தைய வருடங்கள்ல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா க்ளோஸ்டு எக்கனாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதாவது உலகளாவிய அதாவது குளோபலைசேஷன்ஸ் அப்படின்றது முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணல. 1991க்கு பிறகுதான் நாம லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ 91க்கு பிறகு இந்தியாவில் இந்த வணிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்நிய செலவாணியோட கையிருப்பு அதிகமாச்சு. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க இங்க முதலீடு அதிகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அது போக தொழில்மயமும் விரைவாக வளர ஆரம்பிச்சிச்சு. நுகர்வு
முறையும் அதிகமாச்சு, ஏன்னா உற்பத்தி அதிகமாயிடுச்சு. ஸோ உட்கட்டமைப்பும் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் 1991 பொருளாதார ரீதியாக இந்தியா மேம்பட்டாலும் அது எல்லா சமூகத்திற்கும் அட்வான்டேஜஸ் கொடுத்ததா அப்படின்னா ஒரு கேள்விதான். விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடையல அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு சமீபத்திய காலங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. சோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கணும். தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைச்சாங்களா? ஆமா அமைச்சாங்க. தமிழக தொழில் வழிகாட்டு மையத்தில் பிரத்யேக பிரிவுகளை உருவாக்குனாங்க? ஆமா உருவாக்குனாங்க. ஒற்றை சாளர அனுமதி முறை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம், இது ரொம்ப முக்கியம். சோ ஒற்றை சாளர அனுமதி முறைனா என்ன? சோ முதல்ல வந்து ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்விரான்மெண்டல் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும், அது போக நகராட்சி துறையில போய் கிளியரன்ஸ் வாங்கணும், அது பக்கம் இபி போர்டுல போய் கிளியரன்ஸ் வாங்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிளானிங் அப்ரூவல் வாங்குறதுக்கு கிளியரன்ஸ் வாங்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா எல்லா மினிஸ்ட்ரிக்கும் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒரு இணையதளத்துல கொண்டு வந்துருவாங்க. ஒரே ஒரு கிளிக் தான், கிளிக் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க தொழில் தொடங்கிக்கலாம். சோ அதான் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம். சோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ முதல்வரின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு அமைச்சாங்களா? அமைச்சாங்க. சோ தமிழ்நாட்டுல அந்நிய நேரடி முதலீடுகள் ஈர்ப்பதற்கு இத்துணை விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. கொடுக்கப்பட்ட அத்துணை விஷயங்களும் சரிதான். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எண்ணிலக்கா முடுக்கி திட்டம், அதாவது டிஜிட்டல் ஆக்சலரேட்டர் ஸ்கீம் அப்படின்றது எதற்காக கொண்டு வந்தாங்க? புதுவிதமான தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், இந்தியா முழுவதும் தேசிய கடல்சார் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஏப்ரல் 5 அப்படின்னு தெரியணும். சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பிப்ரவரி 1 அப்படின்றது இந்திய கடலோர காவல்படை தினம் அப்படின்னு தெரியணும். டிசம்பர் 4 அப்படின்றது இந்திய கப்பற்படை தினம் அப்படின்னு தெரியும், கடற்படை தினம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்தியன் நேவி டே. ஓகேவா? சோ டிசம்பர் 7 அப்படின்றது என்ன சொல்றாங்க? ஆயுதப்படை கொடி நாள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ ஏப்ரல் 5 என்ன படிச்சிருக்கோம்? தேசிய கடல்சார் தினம் அப்படின்னு படிச்சிருக்கோம். 61வது தேசிய கடல்சார் தினம் தற்பொழுது கொண்டாடப்பட்டிருக்கு. சோ இந்தியாவில் முதல் சுதேசி கப்பலாகிய திகழ்ந்தது எது அப்படின்னா எஸ்எஸ் லாயல்டி அப்படின்ற கப்பலுடைய முதல் பயணத்தை நினைவு கூறும் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5 என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தேசிய கடல்சார் தினம் அப்படின்றது கொண்டாடிட்டு இருக்கோம். சோ 1919 ஃபர்ஸ்ட் இந்த லாயல்டி கப்பல் பயணம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியணும். சரிப்பா, இந்த 2024ஆம் ஆண்டிற்கான மையக்கருத்து என்ன? நிலையான கப்பல் போக்குவரத்து சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் அப்படின்னு தெரியணும். சோ எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1964 தொடங்கப்பட்டது. இந்த யார் தொடங்கி வச்சாங்க? எப்ப இருந்த இந்த நிகழ்ச்சி எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னா துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. சோ கூடுதலாக சமீபத்திய காலங்கள்ல கடல் சார்ந்து வேறொரு விஷயமும் கொண்டாடப்பட்டிருக்கு. தேசிய கடல்சார் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு 30th மார்ச்ல இருந்து 5th மார்ச் வரைக்கும் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான தினங்கள் ஆயுதப்படைகள் சார்ந்து. ஓகேங்களா? சோ ராணுவ தினம் ஜனவரி 15, கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1, CASF டே மார்ச் 10, விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7, விமானப்படை தினம் அக்டோபர் 8, அதுக்கப்புறம் கடற்படை தினம் டிசம்பர் 4, ஆயுதப்படை கொடி நாள் டிசம்பர் 7 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்தலாம். இங்க பாருங்க, கப்பல் படை சார்ந்தும் கப்பல் பாதுகாப்பு சார்ந்தும் தான் நம்ம இப்போ பார்த்தோம். கடல்சார் பாதுகாப்பு தினம் தான் பார்த்தோம். சோ அதனால இந்த கேள்வி பார்க்கிறோம். மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கி இருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எவர் கிவன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இன்னொரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1906 அக்டோபர் 16 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இன்றைக்கான 9வது கேள்வி, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. உலகின் முதல் 3D பிரிண்டட் மசூதி எங்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா சவுதி அரேபியால கட்டப்பட்டிருக்கு. இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவின் முதல் 3D பிரிண்டட் போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ நாட்டோ அமைப்பின் 75வது ஆண்டு தினம் ஏப்ரல் 4 கொண்டாடப்பட்டிருக்கு. சோ 1949 உருவாக்கப்பட்ட அமைப்பு. சோ இந்த அமைப்புல வந்து அமெரிக்கா தலைமைத்துவம் வைப்பாங்க. சோ மித்த நாடுகள் இருப்பாங்க. இந்த நாட்டோ அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நாடு அடிச்சா எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாடு அடிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இளம் உலகளாவிய தலைவர் பட்டியல்ல 7 இந்தியர்கள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரியணும். உலக வங்கியின் பொருளாதார ஆலோசனை குழுவிற்கு தற்பொழுது தேர்வாகி இருக்கவங்க அப்படின்னா ராகேஷ் மோகன் அப்படின்னு தெரியணும். சோ இவங்க வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநராக இருந்தவங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சாச்சு. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்ப்போம். 3D பிரிண்டர் டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2012 அப்படின்னு தெரியணும். சோ ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தேசிய சாம்பியனாக திகழும் நபர் யார் அப்படின்னா வேலவன் செந்தில்குமார் அப்படின்னு தெரியும். சரிப்பா, ஏன் இப்போ இவரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஜெர்மன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில காலிறுதிக்கு செல்லக்கூடிய ஒரு இந்தியராக இருக்காரு. ஓகேங்களா? சோ இப்போ நாம மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். மீராபாய் சானு அவர்கள் பாரிஸ்
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு பளுதூக்குதல்ல இருந்து தேர்வாகி இருக்க முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இது வரைக்கும் பளுதூக்குல யாரும் தகுதி பெறல, மீராபாய் சானு தகுதி பெற்றிருக்காங்க. சோ நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து ஈட்டி எறிதலுடன் தொடர்புடைய இந்தியாவின் தங்க மகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க. சோ சரத்கமல் டேபிள் டென்னிஸ்ல சிறந்து விளங்கக்கூடியவங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடக்குதுல, சோ அதுக்கு இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு வீரராக அவர் பார்க்கப்படுறார் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிளாஸோட ஸ்டார்டிங்ல ஒரு திருக்குறள் படிச்சோம். சோ அந்த திருக்குறளுக்கான கேள்விதான் இது. ஓகேங்களா? சோ என்ன இருக்குன்னு பாருங்க. காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எந்த துன்பம் வராது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா, பிறவி துன்பம் வராது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இதற்காக தான் அந்த கேள்வி அந்த குறளை பார்த்தோம். சரி, அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். சர்வதேச பாதுகாப்பு தரச்சான்று விழுஞ்சம் துறைமுகத்துக்கு கொடுத்திருக்காங்க. ரெப்போ விகிதத்துல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. சோ பெண் குயின்கள் H5N1 நோய் தொற்றால் இறந்திருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். பிறப்பு இறப்பு பதிவு திருத்த சட்டம் ஆகஸ்ட் 11, 2023 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. AI சுகாதார மேம்பாட்டு கருவி WHO வந்து அறிமுகப்படுத்தினாங்க, சாரா அப்படின்ற பெயர்ல. ஆகாஷ் தீப் திட்டத்தின் வாயிலாக என்ன பண்ணிருக்காங்க, இந்திய ராணுவம் ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி இருக்காங்க. சோ போர் பகுதிகளில் வான்படை பயிற்சியை வச்சு எப்படி கண்காணிப்பது அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு. சோ உலகளாவிய வணிக சூழல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தரநிலை அப்படின்னா 51வது இடம் பார்த்தோம். சோ தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5 அப்படின்னு பார்த்தோம். உலகின் முதல் 3D பிரிண்டட் மசூதி சவுதி அரேபியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. வேலவன் செந்தில்குமார் ஸ்குவாஷ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தோம். ஜெர்மன் ஓபன்ல காலிறுதிக்கு சென்றிருக்காரு. சோ அதனால அவரை பார்த்தோம். இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.